Hi friends, உமாவர்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்சாருடைய ரெசிபி சோயா சுக்கா ட்ரை பண்ணுங்க. நல்லா இருந்தது. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பவுடர் ரெடி பண்ணுவோங்க. அது கடாயில் வந்து 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சோம்பு. ட்ரையான தேங்காவாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. போட்டு இதை நல்லா மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வர தேங்காய் தான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பவுடர் பண்ணிட்டு இருந்துக்கலாம். நல்லா ஃபைனாகவே பவுடர் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட வந்து நம்ம 3 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டே சேர்த்தாமல் முதல் வந்து அந்த தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துங்க. நமக்கு வந்து ஈஸியாக பவுடர் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு ட்ரை பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. சோயா பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நல்லா புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி தாளிப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே வரமிளகா, இப்போ கூடவே வந்து நல்லா 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டேன். அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாங்க. அடுத்து தக்காளி சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வரமிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது அடிப்பிடிக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து இதில் தாராளமாக 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த சுக்கா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு ரெடியானதுக்கப்புறமா கரம் மசாலா 3/4 ஸ்பூன் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கடலெண்ணெய் கொஞ்சம், உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்திக்கலாம். 200 கிராம் சோயா. இந்த அளவுக்கு எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க. இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை அதையும் தூவிட்டு லைட்டாக அந்த மசாலா வந்து இந்த சோயாவில் வந்து கோட் ஆகணுங்க. அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணியும் தெளித்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா சோயா சுக்கா வந்து நமக்கு ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள், மசாலாஸ் எல்லாமே சூப்பராக கோட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து சோயா சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போதும் தயிர் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவர்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.